ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். நெய்வாய் அழலம்பு துறந்து முன்னீர் துணியப் பணிகொண்டணியார்ந்து இலங்கு மையார் மணிவண்ணனை எண்ணி நுந்தம் மனத்தே இருத்தும்படி வாழவல்லீர். அவ்வாய் இளமங்கையர் பேசவும் தான் அருமாமரை அந்தனர் சிந்தை புக செவ்வாய் கிளி நான்மறைபாடு தில்லை திருச்சித்திரகூடம் சென்னு சேர்மின்களே. துளையார் கருமன்குழல் ஆய்ச்சியர்தம் துகில்வாரியும் சித்தில் சிதைத்தும் முத்தா இளையார் விளையாட்டொடு காதல் வெள்ளம் விளைவித்த அம்மானிடம் வேல் நெடுங்கண் முளைவாளையித்து மடவார் பயித்து மொழிகேட்டிருந்து முதிராத இன்சொல் வளைவாய கிள்ளை மறைபாடு நாங்கூர் மணிமாடக் கோயில் வணங்கன் மனனே. இந்த ரெண்டு பாட்டிலையும் திருமங்கை ஆழ்வார் ஒரு சன்னிவேசத்தை அனுபவிக்கிறார். என்னன்னா, வேதியர்கள் மறைபாடுகிறார்கள். அவர்கள் வீட்டில் இருக்கிற இளம் பெண்கள் அந்த மறையை கேட்டுக்கொண்டு வெளியிலே தாங்கள் விளையாட்டாக சொல்கின்றனர். அதுபோல சொல்லும் பொழுது அதை கேட்டுக்கொண்டிருந்த கிளி அந்த மறையை திருப்பி பாடுகிறது. அது கேட்டு அனுபவிக்கிறார் ஆழ்வார். நாமும் இந்த ஒரு 10 நாட்களாக அந்த வேதியர்கள் ஸ்தானத்திலே உபன்யாசக சுவாமிகளை வைத்துக்கொண்டு இல்ல கிரந்தங்களை வைத்துக்கொண்டால் அவற்றிலிருந்து கிரகித்த இளம்பெண்கள் ஸ்தானத்திலே பெற்றோர்களை வைத்துக்கொண்டால் கிளியின் ஸ்தானத்திலே குழந்தைகளை கொள்ளலாம் என்று நமக்கு தேறுகிறது. அப்படி கிழிமொழியாக நம்முடைய குழந்தைகள் நம்மை ஒரு 10 நாட்கள் நாம் எதிர்பார்க்காத வண்ணம் நம் எதிர்பார்ப்பையும் மிஞ்சி எங்கோ சென்று விட்டனர் என்றே சொல்ல வேண்டும். அப்படி குழந்தைகள் ஒரு நல்ல அனுபவத்தை நமக்கு அளித்தனர். அவர்களுக்கு எப்படி நன்றி சொல்லுவது என்பதே ஒரு கடினமான விஷயமே. இருந்தாலும் நாம் அவர்களுக்கு பதே பதே கிருதஜ்ஞதைகளை தெரிவித்தே ஆக வேண்டும் என்பதால் அடியேன் இந்த ஒளிப்பதிவை விண்ணப்பிக்கிறேன். முதலிலே ஸ்ரீமதி வித்யா அம்மங்கார் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி இவருடைய குமாரத்தி சௌதயா எம்பெருமானாரின் 5 திருமேனி என்று விண்ணப்பித்தார். இதிலே நாம் 5 திருமேனிகள் எம்பெருமானாருக்கு கொண்டாட வேண்டியது ஒரு வழி ஒரே மாதிரியாக என்று கற்றோம். ஸ்ரீமதி ராதா அம்மங்கார் ஸ்ரீ கோவிந்தராஜன் சுவாமி இவருடைய குமாரத்தி ஸ்ரீதன்வி இவர் பாண்டியன் கொண்டாடிய பற்றபிரான் என்று விண்ணப்பித்தார். இதிலே பெரியாழ்வாருடைய திருவடிகளே நமக்கு உத்தாரகம் என்று காண்பித்தார். பின்னர் அடியோங்கள் ஜெயந்தி ராஜகோபாலன் எங்களுடைய குமாரன் சிரஞ்சீவி ஸ்ரீரங்கேஷன் முசலகிதலயம் வாதிகேசரி அழகவனவாளச்சியர் வைபவம் விண்ணப்பித்தான். இதில் ஆச்சாரனுடைய கிருபை ஒருவரை எத்தனை உயர்த்தும் என்று நமக்கு காண்பிக்கப்பட்டது. பின்னர் ஸ்ரீமதி சௌமியலதா அம்மங்கார் ஸ்ரீ கோயில் தேவராஜன் சுவாமி இவர்களுடைய குமாரத்தி கேசவப்பிரியா இவர் நல்லன நாவற்பழங்கள் கொண்டு என்று காண்பித்தார். இதிலே ரசமாக நாவல் பழங்களை கண்ணனை பரதந்திரனாக்கும் என்று நமக்கு ஒரு செய்தி கிட்டியது. இது நாம் ஹாஸ்யமாக கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும் இது பெரியாழ்வாருடைய திருவாக்கு என்பதை அவரே காண்பித்து கொடுத்தார். இதனால் நாம் உத்தேசியமாக கொள்ள வேண்டியதே அது. பின்னர் ஸ்ரீமதி ரமா அம்மங்கார் ஸ்ரீ வெங்கடேஷ் சுவாமி இவருடைய குமாரத்தி விருந்தா திருமலை அனந்தாழ்வான் வைபவம் விண்ணப்பித்தார். இதில் அனந்தாழ்வானுடைய எல்லா கதைகளையும் எல்லா வைபவங்களையும் விண்ணப்பித்தார். அவற்றையெல்லாம் மதுரகவி நிலை அதை ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் எப்படி கொள்ள வேண்டும் என்பது நமக்கு கிட்டியது. பின்னர் ஸ்ரீமதி ஸ்ரீதேவி அம்மங்கார் ஸ்ரீ சம்பத்தோத்தாத்ரி சுவாமி இவருடைய குமாரன் சிரஞ்சீவி யாமுனன் கூரகுலோத்தமதாசர் வைபவம் என்று விண்ணப்பித்தான். இதிலே அவர் கூரகுலோத்தமதாசருடைய திருநக்ஷத்திரம் இன்று வருகிறது, அன்று கொண்டாட வேண்டும் என்ற செய்தியும் சொன்னார்.
பின்னர் ஸ்ரீமதி நப்பிண்ணை அம்மங்கார் ஸ்ரீ சோலைமலை சுவாமி இவர்களுடைய குமாரன் சிரஞ்சீவி அனிருத் ஸ்ரீனிவாசன் ஸ்ரீ பாஷ்யக்காரர் என்று விண்ணப்பித்தான். இதிலே பாஷ்யக்காரர் என்ற திருநாமத்தை சரஸ்வதி எம்பெருமானாருக்கு சாத்தி அவரிடம் கிஞ்சித் கரித்தார் என்று நாம் தேறினோம். பின்னர் ஸ்ரீமதி வைஜெயந்தி அம்மங்கார் ஸ்ரீ மாடபூஜை அனந்தாழ்வான் சுவாமி இவருடைய குமாரத்தி சௌ தன்யா ஸ்ரீ விபீஷண சரணாகதி என்று விண்ணப்பித்தார். இதிலே விபீஷண சரணாகதியை இத்தனை சுருக்கமாக, அதுவும் பொருள் படும்படி பொருள் மனதில் படும்படி விண்ணப்பிக்க முடியும் என்று காண்பித்ததோடு மித்ரபாவேனா என்கிற சப்தத்திற்கு எத்தனை அர்த்தங்கள் உண்டு என்று காண்பித்தார். பின்னர் ஸ்ரீமதி ரங்கநாயகி அம்மங்கார் ஸ்ரீ சேஷாத்ரி பிள்ளலோகம் சுவாமி இவர்களுடைய குமாரத்தி சௌ லயா இவர் பிள்ளலோகம் ஜீயர் வைபவம் என்று விண்ணப்பித்தார். இதிலே பிள்ளலோகம் ஜீயர் செய்த கைங்கரியங்கள் என்ன, அவர் திருக்கடன்மல்லையிலே எப்படி புனர்ஸ்தாபித்தார் திவ்யதேசத்தையே என்று காண்பித்து கொடுத்தார். பின்னர் ஸ்ரீமதி சத்யா அம்மங்கார் ஸ்ரீ ராகேந்திர கண்ணன் சுவாமி இவர்களுடைய குமாரத்தி சௌ பிரகிருதி இவர் திருக்கச்சி நம்பிகள் வைபவம் விண்ணப்பித்து 6 வார்த்தைகளின் அர்த்தத்தையும் விண்ணப்பித்தார். ஸ்ரீமதி பிரியா அம்மங்கார் ஸ்ரீ அனந்த் சுவாமி இவர்களுடைய குமாரத்தி சௌ அத்விகா மாமுனிகள் காட்டிய வழி என்று விண்ணப்பித்து இதிலே ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்று காண்பித்தார். பின்னர் ஸ்ரீமதி ஜெயஸ்ரீ அம்மங்கார் ஸ்ரீ கோளை ஸ்ரீவத்சன் சுவாமி இவர்களுடைய குமாரத்தி சௌ ஸ்வேதா இவர் திருவாய்மொழி பிள்ளை வைபவம் என்பதை விண்ணப்பித்து திருவாய்மொழி பிள்ளைக்கு பிள்ளலாகாச்சாருடைய கிருபை அத்வாரகமாகவும் சத்வாரகமாகவும் எப்படி கிட்டித்து அதை அவர் மாமுனிகளிடம் எப்படி கொண்டு சேர்த்தார் என்ற வைபவம் முழுவதுமாக விண்ணப்பித்தார். பின்னர் ஸ்ரீமதி லக்ஷ்மி அம்மங்கார் ஸ்ரீ சாரதி தோதாதிரி சுவாமி இவர்களுடைய குமாரன் சிரஞ்சீவி அழகிய மணவாளன் இவர் யதீந்திரரும் யதீந்திர பிரவணரும் என்று விண்ணப்பித்தார். இதிலே மணவாள மாமுனிகள் ஒரு யதீந்திர பிரவண தத்துவம் என்பது நமக்கு காட்டி கொடுத்தார். பின்னர் ஸ்ரீமதி வனஜா அம்மங்கார் ஸ்ரீ முத்துகிருஷ்ணன் சுவாமி இவர்களுடைய குமாரன் சிரஞ்சீவி வெங்கடகிருஷ்ணன் இவர் திருமழிசை பிரான் வைபவம் என்று விண்ணப்பித்தார். இதில் திருமழிசை ஆழ்வாருக்கு திருமழிசை பிரான் என்கிற திருநாமம் எப்படி கிட்டியது என்று காண்பித்தார். பின்னர் இதில் நமக்கு எம்பெருமான் எப்படி பாகவத பரதந்திரனாகிறான் என்பது தெரிந்தது. பின்னர் ஸ்ரீமதி பவித்ரா அம்மங்கார் ஸ்ரீ ஹரிபாலகிருஷ்ணன் சுவாமி இவர்களுடைய குமாரத்தி சௌ கிருஷ்ணபிரியா 5 வயதும் நிரம்பாத குழந்தை. அவள் ஆண்டாள் வைபவ சுருக்கத்தை மிக சுருக்கமாக மிக அழகாக தன்னுடைய மழலை மொழியால் சொன்னாள். இவளுடைய மழலையே நமக்கு எல்லா விதமான இனிமையும் கொடுத்தது. பின்னர் ஸ்ரீமதி பூமா அம்மங்கார் ஸ்ரீ மதுசூதனன் சுவாமி இவர்களுடைய குமாரன் சிரஞ்சீவி யதீந்திரன் ஆண்டாளும் எதிராஜரம் என்று விண்ணப்பித்து கோதாகிரஜருக்கும் கோதைக்கும் இருக்கிற சம்பந்தம் எப்படிப்பட்டது என்று காண்பித்ததோடு ஒரு ஓடம் பாட்டும் பாடி எல்லாவரையும் நெகிழ்வித்தார். இவருடைய பாட்டு வெகுவாக எல்லாவரையும் கவர்ந்தது என்று கொள்ள தட்டில்லை. பின்னர் ஸ்ரீமதி கிருத்திகா அம்மங்கார் ஸ்ரீ விமல் குமார் சுவாமி இவருடைய குமாரத்தி சௌபாகியவதி தீபரேகா நஞ்சியர் வைபவம் என்று காண்பித்து நஞ்சியருடைய திருவடிகளே நமக்கு பிராபியம் என்றும் காண்பித்து கொடுத்தார். இவர்கள் அனைவருக்கும் நாம் நம்முடைய பதே பதே கிருத்தஜதைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் இவர்கள் அடியேனுடைய ஒரு சிறிய விண்ணப்பத்தை கேட்டு இத்தனையும் சிரமித்து தங்களுடைய குழந்தைகளை தயார்படுத்தி நமக்கு ஒளிப்பதிவு அனுப்பி இந்த ஒளிப்பதிவில் மாற்றம் வேண்டுமானால் செய்து தருகிறோம் என்று சொல்லி அவற்றையும் சில தடவை செய்து கொடுத்து இத்தனையும் செய்து பிரசுரிப்பதற்கு தானாகவே இத்தனையும் முயற்சிகள் எடுத்து கொடுத்த இவர்களுக்கு எப்படி கிருதஜதைகள் சொன்னால் தகும் என்று அடியேனுக்கு தெரியவில்லை. இருந்தாலும் அடியேனிடம் அடியேனுடைய ஆக்கிஞ்சென்னத்தை தெளிவித்து இருகைகளையும் கூப்பி அவர்களுடைய திருவடிகளிலே சிரசா வகித்து அடியேன் பதே பதே கிருதஜதைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குழந்தைகளும் பெற்றோர்கள்
இத்தனையும் சொன்னாலும் நாம் சொல்ல வேண்டுமே என்று இல்லாமல் சொல்லுவதற்கு ஒரு உற்சாகத்தோடு இத்தனையும் உற்சாகத்தோடைய தன்னுடைய மழலை மொழியால் நம்மளை மகிழ்விக்க இத்தனையும் செய்ததற்கு அந்த குழந்தைகளுக்கு அடியனுடைய பதே பதே கிருதஜதைகள். இவர்கள் அத்தனையும் செய்தாலும் மாத்திரமன்றி இவற்றை பிரசுரிக்க உதவிய குழுமத்தின் நிர்வாகிகளான சுவாமிகள் அடியனுக்கு இந்த ஒலிப்பதிவை வீடியோவாக கன்வெர்ட் செய்து கொடுக்க ஒரு பேருதவி செய்த ஸ்ரீ திருமயம் சுவாமி, பின்னர் இதை பிரசுரிப்பிக்க இதை ஆதரித்து போந்த எல்லாருக்கும், முக்கியமாக குழுவத்தின் நிர்வாகரான ஸ்ரீ வானமாமலை பத்மநாபன் சுவாமி, இவருக்கும் அடியனுடைய பதே பதே கிருதஜதைகள். இது மாத்திரமல்ல, இந்த ஒரு குழந்தைகளுடைய உபன்யாசங்களை ஏகப்பட்ட குரூப்ல ஏகப்பட்ட குழுமத்தில் பகிர்ந்த அனைத்து பாகவதர்களுக்கும் அடியனுடைய கிருதஜதைகள். அடியன் முன்னமே விண்ணப்பித்தார் மாதிரி இதில் இருக்கிற சிற்சிற குலைகளை கணிசியாது அவர்கள் மேன்மேலும் வளர வேண்டும் என்று ஆதரித்து போந்த ஆசீர்வதித்த பாகவத ஸ்ரோதாக்கள் அனைவர்களுடைய திருவடிகளிலும் அடியேன் பல்லாண்டு பாடி கிருதஜதைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு வைபவமாகவே ஆக்கி கொடுத்த எல்லாருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி இவற்றை நமக்கு ஒரு வாய்ப்பாக்க கொடுத்த ஆழ்வாராச்சாரியர்கள் திருவடிகளிலும் பல்லாண்டு பாடி இவற்றை தலைக்கட்டி கொடுத்த பெரியவராட்டியார் பெரியவருமாள் திருவடிகளிலும் பல்லாண்டு பாடி அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. அடியனுடைய விண்ணப்பங்களிலே சிறு சிறு குறைகள் இருக்கும், அவற்றையும் க்ஷமித்தருள வேண்டி பிரார்த்திக்கிறேன். மேன்மேலும் இது வளர வேண்டும் என்று எல்லாவரும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிரார்த்திக்கிறேன். அடியேன் ராமானுதாசன்.